Taste the Daily. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் அரங்கேறி உள்ளது. இது குறித்த தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல்லில் பெண்ணுடைய உறவினர் வீடுக்கு வந்து அருவாள் வெட்டி படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் குடும்ப தகராறு காரணமாக தனது அண்ணன் மனைவி சங்கீதாவை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். துடிக்க துடிக்க ரத்த வெள்ளத்தில் சங்கீதா சம்பவ இடத்திலேயே நிலைகுலைந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திமுக ஆட்சி என்று கொக்கரித்தவர்கள் எங்கே சென்றார்கள்? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உறைந்து போயிருக்கிறார்கள். கடலூரில் மனநலம் பாதித்த மகன் தந்தையை செங்கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கக்கூடிய மேலக்கடம்பூர் கிராமத்தில் பெரிய தெருவைச் சேர்ந்த ராகவனுடைய மகன் தாமோதரன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மனம் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அதிகாலை ராகவன் வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டிருந்த போது தாமோதரன் தனது தந்தையை திடீரென செங்கல்லால் தாக்கி படுகொலை செய்திருக்கிறார். அவர் குறிப்பாக மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதே போன்று சேனையில் பிணையில் வெளியே வந்த நபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இருக்கக்கூடிய அப்பிப்பட்டி கிழக்கு தெருவைச் சேர்ந்த வேலுமணி என்பவர் அந்த பகுதியில் இட்லி கடை ஒன்று டிபன் கடை ஒன்று நடத்தி வருகிறார். ராணி என்ற பெண்ணின் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தற்போது வெளியே பிணையில் வந்திருப்பதாகவும் ஊருக்கு வெளியே வந்து நிலையில் ராணியினுடைய உறவினராக இருக்கக்கூடிய சிவசந்திரன் என்பவர் வேல்மணியை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க வேல்மணி ரத்த வெள்ளத்தில் நிலைகுலைய சரிந்திருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்டாலினின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக கூறுகிறார். ஆனால் மறுபுறம் ஒரே நாளில் 8 படுகொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது மக்களை உறைய வைத்திருக்கிறது. அதனை அடுத்து தென்காசி மாவட்டம் தொக்கம்பட்டி அருகே வட மாநில தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்தில் ஒருவர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். சுன்னையாபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அரிசி ஆலை ஒன்றில் டெல்லியைச் சேர்ந்த அனிகட் உபேந்தர் என்ற 2 பேர் பணி புரிந்து வருகின்றனர். வேலை தொடர்பாக இருவரும் ஏற்பட்ட தகராறில் உபேந்தர் அணிக்கட்டை கத்தியால் குத்தி படுகொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உபேந்தரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அந்த மில் அரைக்கக்கூடிய விஷயம் அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய அச்சத்தில் உயர்ந்து போயிருக்கிறார்கள் தொழிலாளர்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லூரி மாணவர் இரவு நேரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காக்காம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய பாண்டிக்குமார் இரவில் தனது நண்பர்கள் அழைப்பதாக கூறி வீட்டிலிருந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் கேட்டூர் கடை விளக்கு என்கிற இடத்தில் சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் பாண்டிக்குமார் கொலையுண்டு கிடந்தார் என்று நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க அவர் உயிரிழந்ததாகவும் குறிப்பாக முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட 5 பேர் கொண்ட கும்பல் முகத்தை சிதைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அமுதனாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கொட்டனார் சம்பரு சில மாதங்களுக்கு முன்பு பெற்றோர் அனுமதியுடன் காதல் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் வியாழக்கிழமை இரவு 5 பேர் கொண்ட கும்பல் சந்துருவை ஓட ஓட விரட்டி கத்தியால் வெட்டி இருக்கிறார்கள். முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே ரத்தம் சொட்ட சொட்ட பரிதாபமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். திருப்பத்தூர் அருகே நிலத்தகராறில் பெண் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவை சேர்ந்த அவரது கணவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது திமுகவினருக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கத்தியானவரை சேர்ந்தவர் திருப்பதி. திமுக பிரமுகரான இவர் மற்றப்பள்ளி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இவரது மனைவி வசந்தி திருப்பதி வீட்டிற்கு அருகில் உள்ள நிலத்தை ரங்கநாதனுடைய என்பவரிடம் வாங்கியிருக்கிறார்.
அவரிடம் திருப்பதி தனது வீட்டிற்கு வழி கேட்டதாக கூறப்படுகிறது. அவரது ஊர் பதிவில் வைத்து 15 நிமிடம் வழியிடம் விடுவதாக பேசி முடிக்கப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் வந்த நபர்கள் வசந்தியையும் திருப்பதியும் சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். வசந்தி ரத்தம் சொட்ட சொட்ட சம்பவ இடத்திலேயே நிலைகுலைந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். திருப்பதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீய சக்தி திமுக ஆட்சியில் திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த ஆட்சியும் காவல்துறையும் மீண்டும் உறுதி செய்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் முழுமையாக எரிந்த நிலையில் கொலையுண்டு கிடந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மலப்பாம்பாடியில் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலம் முழுவதுமாக நிலைகுலிந்து எரிந்து அழுகிய நிலையில் காணப்பட்டிருக்கிறது. யார் கொல்லப்பட்டார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் கூட சிரமம் ஏற்பட்டிருப்பதாக விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறையாக மாறி இருக்கக்கூடிய காவல்துறை தெரிவித்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள் விற்பனை என தமிழகமே சந்தி சிரிக்கக்கூடிய அளவில் இருப்பதாகவும் இன்று 24 மணி நேரத்தில் இதுவரை 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 8 கொலைகள் அரங்கேறி இருக்கிறது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதை இந்த கொலை சம்பவங்கள் அம்பலப்படுத்துகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.